ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து பாசிட்டிவ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல், அதாவது ஒயிட் கலரு. இது வந்து நம்ம ஹாலுக்கு ஃப்ளோரிங் பண்ணலாம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா மதன்பள்ளி ஒயிட்னுவாங்க, இன்னொரு பேர் கூட இருக்குங்க V-Scon ஒயிட்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். எப்பவுமே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கணுங்க. அதாவது சைட் ட்ரெஸ்ஸிங் 4 சைடு இருக்கணும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18 mm திக்னஸில் இருக்கணும். பாலிஷ் பொறுத்த வரைக்கும் டைமண்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி பாலிஷ் பண்ணியிருக்கணும். அதாவது நேச்சுரல் கட்டிங்கு, நேச்சுரல் பாலிஷ், அதை நம்ம வாட்டர் பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலர் கோட்டிங்கும் ஆட் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு நேச்சுரல் ஸ்டோனு ரா பிளாக் எடுத்துன்னு வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி கொடுக்குறோம் ஸ்லாப்பாக. இதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி பிளாக். இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 170 180. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல். இந்த மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது இங்கே உள்ள கல்லான்னா கிருஷ்ணகிரியில் இல்லாத ஒரு கல் தான். இது ஓங்கல் ஓட கல். அது எடுத்துன்னு வந்து இங்கே ஸ்லாப்பாக சேல் பண்ணுவாங்க. இது V-Scon ஒயிட்டுக்கு நம்ம பார்டர் கொடுத்தா அருமையாக இருக்குங்க. நம்ம 4 சைடு வந்து வீட்டில் வெளிச்சம் இல்லை அப்படின்னா, வீடு இருட்டாக இருக்குது அப்படின்னா V-Scon ஒயிட்டு, V-kota ஒயிட்டு, கொப்பம் ஒயிட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம சொல்லினே போகலாம். இந்த மாதிரி ஒரு பிரைட்னஸான ஒரு கல்லை நம்ம லேயிங் பண்ணுறதுல பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல். இதோட திக்னஸ் 18 mm எக்ஸாக்டாக இருக்கும் எல்லா ஸ்லாப்பும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மல்டி கட்டரில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால 18 mm திக்னஸ் தாங்க இருக்கும். அக்யூரேட்டான ஒரு திக்னஸ்ஸு, சைட் ட்ரெஸ்ஸிங்கு, லென்த்துலேயும் சரி ஹைட்லேயும் சரி மெஷர்மெண்ட்டு மாறாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மிஷின் கட்டிங்கன்றதுனால உங்களுக்கு குவாலிட்டி வந்து 100% பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி எடுக்கிறதுக்கு நம்ம ஃபேக்ட்ரிக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை எடுக்கணும்னு சொல்லி தான் நான் ரெகுலராக வீடியோஸே பண்ணுறேன். நம்ம சேனல் நேம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கிரானைட்ஸு. ஃபேஸ்புக்கில் பேஜும் சரி நேச்சுரல் கிரானைட்ஸ்னு இருக்கும், குரூப்பும் சரி நேச்சுரல் கிரானைட்ஸ்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஃபேக்ட்ரியோட ஃபோட்டோஸு ஃபேஸ்புக்கில் பேஜில் நீங்கள் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 மணிக்கு மெஷர்மெண்ட்டு ஆகிட்டு ஒரு 7 மணிக்கு நைட்டு நம்ம லோடு பண்ணுறோம். அந்த நேரத்தில் நான் வீடியோ ஷூட் பண்ணேன். அதாவது பார்த்திங்கன்னா லைட் வெளிச்சம் கம்மி தான் நம்ம ஃபேக்ட்ரியில். அந்த நேரத்துலேயும் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் நம்ம வீடியோவில் தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டோனை நீங்கள் எடுத்து வீட்டுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கும் வீட்டில் பிரைட்னஸ் இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். ஆர்டர் பேஸில் நான் பண்ணித்தரேன். இப்போதைக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இல்லைங்க இந்த ஸ்டோனு. இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. பட் வந்து இப்போ நம்ம ஸ்டாக் இல்லை. நான் கண்டிப்பாக ரா பிளாக்கை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அங்கே ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி உங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் ஆர்டர் பேஸில் நான் பண்ணி கொடுப்பேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து இருக்காது. எல்லாமே வந்து ஆர்டர் பேஸ் அப்படின்றதுனால கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. ஆர்டர் கொடுக்கறதுனால நம்ம ஆர்டர் பண்ணி தெரிவித்து ரா பிளாக்கை கட் பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரி ஒரு குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.